நீ கேம் விளையாடுவியா? செல்லில் விளையாடுவியாக்கா? ஆ, விளையாட மாட்டேன். அப்போ நீ அங்கே போய் நான் விளையாட தான் கூப்பிடுவேன். முத்துக்களோ பெண்கள். என்னப்பா வேணும் உனக்கு? புரியல. புரியல. இதனால எவ்வளவு நாள் விளையாடுத? 2 வருஷம் விளையாடுத. காரணம் அமெரிக்கா சம்பந்தமான ஒரு கேம் தொடர்புல நீ விளையாடுத, பவர் பால், அப்படித்தானே? இன்னொரு 6 மாதம் விளையாடு, உனக்கு வெற்றியும் கிடைக்கும், நீ நினைத்த லட்சியத்தையும் அடைவ. கடனை தீர்க்கணும், இதை வச்சு கடன் அடைச்சிடலாம் நினைக்கியா? அடைச்சிருவோம் தான். இப்படி நல்லாரு, ஐஸ்வர்யமா இருப்ப. ஒரு கருப்பசாமி, ஆமா அப்படியா கேட்போம். சரி. சென்னையிலிருந்து உடல் ஆபரேஷன் செய்து மன வருத்தம் அடைந்தது யார்? யாருப்பா? என்னப்பா ஆபரேஷன்? என்னப்பா ஆபரேஷன்? ஆபரேஷன் பண்ணவன தான் கூப்பிட்டுருக்கேன். உனக்கு தான் கால் சொல்லலாம். யாரை கூப்பிடலாம்? இன்னொரு தரம். இவங்க போச்சுச்சா? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 6.25 ஆண்டுகள் சனி பகவானுடைய பவர்னால உடல்ல 3 உறுப்புகள் பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த 3 உறுப்புன்னு சொன்னோம்னா, சரியாக மேல் தொண்டைக்கு மேல் கீழ்த்தாடை சம்பந்தமான பாதிப்பு, இன்னொன்று மூளையினுடைய நரம்புல ஒரு பகுதியில பாதிப்பு, இன்னொன்று வலது கை ஒரு பக்கத்து காலினுடைய இழுப்பு, இதெல்லாம் இருக்கு. உண்மையா இல்லையாப்பா? இவைகளெல்லாம் யாருடைய செய்வனை கோளாறாலும் நடக்கவில்லை. இது உனக்கு கிரக கோளாறாலும் நடந்தது. அந்த காலங்கள் இப்பொழுது விலகிடுச்சு. இப்ப நீ மீண்டும் நல்லாகக்கூடிய நேரமும் வந்தாச்சு. இதனால இடையில நிறைய லட்சக்கணக்கான பணங்களை இழந்து வேதனைப்பட்டிருக்க. இப்ப இழந்த பணமும் வரணும், இருக்கிற கடனையும் தீர்க்கணும். வீட்டில் இருக்க குடும்பத்தை காக்க வழி இல்லாத துன்பத்துல வாடிக்கிட்டு இருக்க. யாரும் உன்னை முழுதோடு நம்பி உன்னை செயல்பட முடியல. அதனால இதுக்கு வெற்றி வேணும்னு கேட்கிறேன். கால் ஒன்று பக்கத்தில் வரலாம். இந்த கையை நல்லா ஏங்க வச்சு தாரேன். சற்று பொறுமையாக இருந்து என்னை பார்க்கவா, ஜெயிச்சு தரேன். ஒரு கை தூக்கி கொடுப்பா. பணம் நிறைய கிடைக்கும் தான். தூக்கி விடுறா, நிற்கிற. கருப்பசாமி, முதுகெலும்பை பற்றி அடுத்து பேசுவோம். போன ட்ரிப்பு சொல்லும் போது கண்டுக்கிடாம போயிட்டல. கருப்பசாமி, ஆமா அப்படியா கேட்டுருவோம். திருவாரூர் பூந்தோட்டம். சென்னையெல்லாம் போய் உட்காருங்க. அடுத்து அழைப்போம். பூந்தோட்ட காவல்காரா, நேரம் வந்து உட்கார்ந்தா உள்ள நேரம் வந்து உட்காரு. நமக்கு பெரியவன் ஒருத்தர் இருக்கான், அவனை கும்பிடணும்னு புத்தி வருதா? வேற யாருப்பா பூந்தோட்டம்? உனக்கு பூந்தோட்டமா? மாந்தோட்டமா? இன்னொரு காலம் வந்துடும். மன்னார்குடி, சரியாம்மா? ராஜ மன்னார்குடி சாப்பா, திருவாரூர் பக்கம் தான் இருக்குது. உன் பூந்தோட்ட காவல்காரன் உன் புருஷன். அவனுடைய மனது கொஞ்சம் அப்பப்ப டென்ஷன்ல மனது மாறி மாறி முடிவெடுக்கான். இப்ப இருக்கக்கூடிய கடன்களால மன உபாதை அடைந்து ஒரு இடத்த கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கு.
உன் மனசுல எல்லாத்தையும் கொடுத்தா எதிர்காலத்துல நம்ம பிள்ளைகளுக்கு ஒண்ணும் இல்லைன்னு போயிடக்கூடாது அப்படின்னு நீ அவன்கிட்ட போராடுத. அவன் மனசு அதுல மாற மாட்டேங்குது. அதை கட்டுப்படுத்தி ஒரு குறிப்பிட்ட அளவை கொடுத்து கடனை அடைச்சி ஒரு தொழிலை உருவாக்கிக்கிட்டு இருக்கிற செல்வம் எதிர்காலத்துக்கு இருக்கட்டும்னு அவரை சம்மதிக்க வைக்கணும்னு கேட்க வந்திருக்கேன். காலம் இந்தா நீ நினைக்கிற மாதிரி 2 இடத்த கொடுப்போம். பாக்கி எதையும் கொடுக்க விட மாட்டேன். எதிர்காலத்துக்கு சொத்தாக இருக்கும், பல லட்சங்களாக மலரும். நல்லாரு மகளை ஆனந்தப்படுத்துவோம். கருப்பசாமி, ஆமா. ஓ ஓ ஓ ஓ காரைக்கால் காரைக்கால் அம்மையார், காரைக்கால் மொழி அப்படியா? கேட்ட வரத்தை கொடுத்துருன்னு சொல்லியாச்சு. என்ன வேணும்? பக்கத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய அப்பனும் அம்மையும் பிரிஞ்சிருக்காங்க. அவங்க 2 பேருடைய மனதும் ஒன்று சேருமான்னு பார்த்தேன். ஒன்று சேராமல் இருக்கிறதுக்கு இன்னொருத்தருடைய நட்பு காரணமா இருக்கு. அதை தூக்கி தூர எரிஞ்சாச்சுன்னா இவங்க அப்பனும் அம்மையும் கொண்டு சேர்ந்துருவாங்க. சரி பண்ணி தந்துட்டுமா? கால் விட்டுருவாங்க. ஒன்று சேர்ந்துருவாங்க. நடக்கும் பக்கத்தில். யாருக்கு? ஆமா, இந்த கனியை சாப்பிட்டு அது நின்றும். கருப்பசாமி, ஆமா. அப்படியா? திருச்சி மாநகர். திருச்சி திருச்சி மாநகர். கருப்பசாமி யாருக்கு தெய்வம்? வாப்பா வாப்பா வாப்பா. உனக்கு கருப்பசாமி தெய்வமாடா? குல தெய்வமா? அப்படியா? டிங் 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 டிங். உன் பேர் கருப்பசாமியா? பழனிசாமியா? வெரி குட் வெரி குட் வெரி குட் மேன், வெரி குட் மேன், வெரி குட் மேன். வேற யாருப்பா கருப்பசாமி இன்னும் இருக்காங்களே? கருப்பசாமி குலதெய்வமா? கம்மாக்கரையில் இருக்க கருப்பசாமியா? உனக்கு ராமநாதபுரத்தில் இருக்காரு கருப்பசாமி. ஆனால் ஊர் திருச்சி அவங்களுக்கு. கம்மாக்கரையை பிறகு கூப்பிடுறேன். முதல்ல ராமநாதபுரத்தை அடிப்பேன். சரியா? இன்னொரு தடவை கும்பிட்டு வரலாம். என்ன வேணும்ப்பா? மாரநாட்டு கருப்பசாமியா உங்களுக்கு? சின்ன கருப்பு பெரிய கருப்பா? கருப்பணசாமி குலதெய்வம் அதுதான். கொஞ்சம் நீங்கள் 2 போட்டு காலில் விட்டுருவாங்க. நீங்களாம் இருங்க, கொஞ்சம் கண்ணை முடிக்காங்க. அப்படியா? 18 நாள் சரியில்லை. நல்ல காலில் விடலையே. 2 இன்ச்சு காலில் விட்டு பக்கத்தில் வரலாம். ஒரு காலத்துல எல்லா மதத்து சாமியும் கும்பிடக்கூடிய மனம் படைத்த உள்ளம் என்னப்பா. ஆனா 6 ஆண்டுகளுக்கு முன்னால பார்த்த தொழில்ல நிறைந்த லாபமும் உனக்கு கீழே சில பேர்கள் பணி செய்யக்கூடிய சூழ்நிலைகளும் இருந்து ஒரு பெரிய அட்மினிஸ்ட்ரேட்டிவே நடத்தக்கூடிய நிலைமை இருந்துச்சு. ஆனா இப்ப அந்த தொழிலும் சரிஞ்சு உங்களுக்கும் நிறைய பேர் பணம் தர வேண்டி இருக்கு. நீங்களும் இப்ப கடன் கொடுக்க வேண்டிய நிலைமையில லாக் ஆயிருக்கீங்க. இதுல அவசியம் இல்லாமல் கொடுக்கப்பட்ட செக்யூரிட்டி டாக்குமெண்ட்கள்லாம் பலனின்றி இப்ப இருக்கு. இந்த கடனை அடைச்சு தரணும், அடுத்த தொழிலுக்கு வழிவகுத்து தரணும். இதற்கிடையில வெளிநாடு சொந்தமான ஒரு ப்ராஜெக்ட் உனக்கு வரப்போகுது. அதுக்கும் வேண்டிய தொடர்பை உருவாக்கி வெற்றியாக்கி தந்தா போதும்ல, கால் நோட்டு வரலாம்.
அப்படியா? கேட்டு பார்ப்போம். அது வேணா இருக்காது. வாங்கப்பா. ஒரு சொத்து சம்பந்தமாக கொஞ்சம் மனத்துல ஒரு உபாதை இருக்கு. என்னடா அது உன் பக்கம் சார்பாக இருந்தா கொஞ்சம் ரிலீஃப் ஆயிரலாம்னு நினைக்கிறேன். ஆனா அதுக்கு 2 பேருக்கு கொஞ்சம் மன ஒற்றுமை இல்லை. அதை சரி பண்ணி சீர்திருத்தி தந்துட்டுமா? சரி, வேற என்னப்பா வேணும்? என்ன தொழில்? கர்மசாமிக்கு கண்ண முடிக்காடா ஒரு மிஷினரி ஜெயிச்சு தாரேன், கடனை தீர்த்து தாரேன், வெற்றியாயிரு. இன்னும் 3 முறை என்ன பார்க்கவா? வா மகனே, பக்கத்துல வா. இந்தா ஜெயிச்சுக்கா, நல்லா இருக்கு. இவனுக்கு விளையாட்டுல புத்தி அதிகம், இவளுக்கு படிப்புல புத்தி அதிகம். 2ரையும் ஜெயிக்க வச்சு தரேன். நல்லா இருக்கும், சந்தோஷம். கருப்புசாமி, திருச்சி மாநகர் கம்மாக்கரை கருப்புசாமி, கால் நோட்டு வரலாம். அன்னதானம் சாப்பிட்டு போகணும்பா, அறகுறையா போயிடக்கூடாது. தம்பி போட்டோகிராஃபர், சாப்பிடாம போகக்கூடாது, மகா குற்றம். விளங்கும்படி சொல்லம்மா. நின்றுக்கலாம், உட்கார முடியாதுல்ல. என்ன வேணும்? ஒரு காலத்துல கருப்புசாமியை உங்க குடும்பத்தில் உள்ளவங்க அருள் எடுத்து பலத்தோட கும்பிட்டு வந்தவங்க. இடைப்பட்ட காலத்துல சாமிக்கும் உங்களுக்கும் ஒரு பெரிய பிரிவும் பிரச்சனைகளும் நடந்துருச்சு. ஆனா அதுல இருக்கக்கூடிய தவறுகள் என்ன அப்படிங்கிறத புரியணும். ஒரு சில மனிதர்களால் மாந்திரிகங்கள் செய்யப்பட்டு நம்முடைய குடும்பத்துக்கு பல இடைஞ்சல்களும் பாதிப்புகளும் நடந்துருச்சு. இப்போ உழைப்புக்குரிய தொழிலும் கஷ்டம், உடலும் கஷ்டம். இதுக்கு கிரகமும் காரணம், இந்த தீய சக்திகளும் காரணம். இதுல இருந்து விடுதலையாக்கி வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? ஒரு பிள்ளை ஒற்றுமையா வரும், இன்னொரு பிள்ளை 3 மாதம் கழிச்சு வந்து சேரும். வெற்றியாக்கி தரேன், ஜெயிச்சு தரேன். அண்ணனை திருத்துவேன், அம்மா வேலைக்கு போக வைக்கேன். இந்தா சந்தோஷமா இரு, காசு பணம் கிடைச்சாச்சு, ஆனந்தமா இருடா. அடுத்து பேசுவோம். வெற்றியாக அதே திருச்சி மாநகர் தொழிலை பத்தி மன வருத்தப்பட்டு வந்த மகன் யாரப்பா? ஸ்கிராப்பா? லாரி வந்து நிக்கி, சரக்கு உனக்கு சேரல, என்னும் சரக்கு நிறையவே மாட்டுக்க. கால் வந்துட்டு வா. கோர்ட்டுக்கும் உனக்கும் எதுவும் தொடர்பு உண்டா? கோர்ட்டுக்கும் உனக்கும் தொடர்பு உண்டா? உண்டு. பல வீடுகள் ஜப்தியாகி வரக்கூடிய ஸ்கிராப்பில் உள்ள பொருளெல்லாம் உனக்கு வந்து சேரும். புரியுதா? அதனால இப்போ இருக்கக்கூடிய இந்த தொழில் ஒரு 9 மாதங்களாக கொஞ்சம் நல்லா கண்மூடித்தனமா போய்கிட்டு இருக்கு. சரியான முறைகளில் ஓடலை. இதை வெற்றியாக்கி கொஞ்சம் வருமானத்தை வழிவகுக்கணும். இன்னொரு தொழில் ஆரம்பிக்கக்கூடிய பிளான் மண்டையில் இருக்கு. அதை சரியாக்க 1 வருஷம் ஆகும். வீண் குழப்பம் தேவையில்லை. வேற என்ன வேணும்? இந்த வாங்கி தரேன், வெற்றியாரு. சந்தோஷமா கண்ண முடிக்கா. கருப்புசாமிக்கு சாப்பிட்டு போடா, அவரைய ஓடி போயிடாத. கருப்புசாமி, திருப்பூர் போற வழியில ஒரு அம்மன் கோயில் இருக்கு. என்னப்பா, அதுல இருந்து கொஞ்சம் பார்த்தா மஞ்சள் பொடியா சிந்தி கிடக்கு ஒரு நாகதோதமான ஒரு புத்து இருக்கு. என்ன, உன்னுடைய பிள்ளையினுடைய மனசு ஒன்னு மீறி கொஞ்சம் வழி நடந்துகிட்டு இருக்கு. இப்போதைக்கு அந்த வாழ்க்கை சீராக நடக்குமா அல்லது திருத்தம் கிடைக்குமாங்கிற ஒரு உள்ள உபாதை உன் உள்ளத்துல திருத்தி தந்தா போதுமா? கால் விட்டுவா. ஆம்பளை பையில போய் பார்த்தேன், அதிகாரமா பேசுதானே தவிர அறிவும் தொழிலும் அவனுக்கு தெளிவா அமையல. உண்மையா இல்லையா? சும்மா வீட்டுக்குள்ள மியூசியம் இருக்கிறது மாதிரி பேசினான் வெளியில. அதனால அவனை தெளிவுபடுத்தி அவனை உழைக்கும் தரனுடையவனை ஆக்குதேன். உங்களுடைய கடன்களை எல்லாம் தீர்க்கிறதுக்கு வழிவகுத்து தாரேன். வேற என்ன வேணும்?
பேச வச்சு தந்தா போதுமா? இந்தா பேச வச்சு தரேன். இந்த மாதமே வேலைக்கு போக வைக்க. பொம்பளை பிள்ளைய திருத்தி தரவுன்னு சொல்லியிருக்கேன். இருந்து என்னை பார்த்துட்டு போங்க. எஸ், எஸ், எஸ். அதே திருப்பூர் எல்லை வண்டி வாகனம் சொந்தமா யாருப்பா? முடிஞ்சு போச்சு. பிறகு பேசுவோம். வண்டி வாகனம் சொந்தமாக தொழில் யார் வச்சிருக்கா? ஒரே கவனத்தில் இருந்தால் தான் நான் சொல்றது டாம்னு புரியும். உங்கள்கிட்ட 4 தரம் 5 தரம் என்னெல்லாம் பேச முடியாது. என்னடா இன்னொரு தடவை காலைல வந்துட்டு வா. உட்காரலாம். உன்னுடைய தொழில் செகண்ட்ஸ் தொழில். அது இதுக்கு முன்னால நிறைய வந்து குவிஞ்சுது. இப்போ எதுவுமே வரல. அதனால தொழில் பார்க்கவும் முடியல. எங்கேயும் போய் கம்பெனிகளில் போய் பேசவும் முடியல. உன்னை கண்டாலே அவங்களுக்கு ஒரு திருப்தியான பதில் சொல்ல முடியல. இப்படி ஒரு நிலைமை நடந்திருக்கு. இந்த நடப்புக்கு என்ன காரணம்னு பார்த்தேன். ஒன்று கிரகம், இன்னொன்று மனிதர்களால் ஒரு இடைஞ்சல். இந்த ரெண்டும் நடந்திருக்கு. இதனால வீட்டுக்குள்ள கொஞ்சம் நோய் பிடியும் காட்டுது. தொழிலும் சரியில்லை. வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? கால் வந்துட்டு வா. அப்படியா? கேட்டு பார்ப்போம். ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னால எழுதி வைத்த தகடு அச்சரங்கள்லாம் உங்க வீட்டில் உண்டாகலாம். எங்க இருக்கு? இருக்குத. ஒரு சாமி படமும் அச்சரமும் சேர்ந்து இருக்கு. அதெல்லாம் பலனின்றி போயிடுது. அதனால இப்ப வெற்றியாக்கி தரேன், ஜெயிச்சு தரேன். வேற என்னப்பா வேணும்? கண்ணமுடு யார் வரான்னு பார்ப்போம். ஒரு அம்மன், அவள் மடியிலே ஒரு சிவன், ரெண்டையும் சேர்த்து பார்த்தேன். அங்காளம்மன் எங்கும் இருப்பாள். அவளை நினைச்சு கும்பிட்ட இடத்துக்கு வருவா. சந்தோஷமா இரு, ஜெயிச்சுக்கா, நல்லா இருக்கு, பார்த்துப்போம். கர்மசாமி திருப்பூர் கடன்பட்டு வேதனை அடைந்த குடும்பம் யாரப்பா? கடன்பட்டு வேதனை அடைந்த குடும்பம். என்ன கடன்? நீ கொடுக்கலையா? நீ ஓஹோ 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 இன்னொரு தடவை கால் நட்டு வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 2 ஒன்றோடு சேர்த்து 3 பேர்கள் உன்னை ஏமாற்றப்பட்டிருக்காங்க. அப்படி ஏமாற்றப்பட்டதுக்காக காவல் நிலையம் வரை போனாலும் இதுவரை பலன் கிடைக்கல. அதனால இந்த பணங்கள் கிடைக்குமா அல்லது கடைசிவரை இதே ஏமாற்றம் தானான்னு ஒரு முடிவு. ஒரு பெரிய பிஸ்னஸ் நம்பியும் ஒருத்தன் உன்னை வழிகாட்டிட்டான். அதுல இருக்கிறதெல்லாம் ஏமாந்து இன்னொருத்தங்கிட்டையும் வாங்கி கொடுத்து நீ மாட்டிக்கிட்ட. உண்மையா? கால் வந்துட்டு வா. நல்ல மனுஷன். ரைஸ் புல்லிங் பத்தி கேள்விப்பட்டிருக்கியா? ரைஸ் புல்லிங் பத்தி கேள்விப்பட்டிருக்கியாடா? கேள்விப்படல. ட்ரஸ்ட்ல பணம் வரும்னு கேள்விப்பட்டிருக்கியா? கேள்விப்படல. நிறைய பேர்கள் இதை சொல்லிதான் ஏமாத்தி கணக்க வச்சிருக்கான். புரியுதா? அதுல நீயும் ஒரு மனுஷன். வாங்கி தாரேன், பொறுமையாயிரு. 3 முறை என்னை பார்க்கவா, ஜெயிச்சு தாரேன். நல்லா. கர்மசாமி உடுமலைப்பேட்டை. உடுமலைப்பேட்டை. உங்களுக்கு உடுமலைப்பேட்டையா? உனக்கு உடுமலைப்பேட்டையாக்கா? உன் பிள்ளைய பத்தி கேட்க வந்திருக்கியா? வா, கூப்பிட்டு வா. என்ன இந்த பிள்ளைக்கு? கால் வந்துட்டு வாங்க. எங்க போயிட்டாங்க? உட்காருங்க. கால் வந்துட்டு வா. தாய்க்கு தாப்பருக்கு பிள்ளை இல்லாத குடும்பம் ஒரு பக்கம்,
ஒரு குழந்தைக்கு தாயும் தகப்பனும் இல்லாத ஒரு பொண்ணு. இப்ப இந்த பிள்ளைக்கு முழு ஆதரவா நீ இருக்க. இவளுக்கு வேண்டிய எல்லா செல்வங்களையும் கொடுத்து வாழ வச்சு தரணும். இவளுடைய அட்ரஸ் எல்லாம் ஃபுல்லா எழுதி வைக்க வச்சுக்காங்கப்பா. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. என்னம்மா உனக்கு அம்மா அப்பா இருக்குல்ல? வா. என்ன வேணும் இவளுக்கு வேற? அந்த வழக்கு நீ பதிவு செஞ்சுதான் ஆகணும். 3 வருஷங்களுக்குள்ள சுமார் ஒரு 20 லட்சம் ரூபாய் வாங்கி தரேன். அரசாங்கத்திலிருந்து வெகுமதியா கிடைக்கும். வெற்றி அடைவாய், மகிழ்ச்சி அடைவாய். இவங்க அட்ரஸ் எழுதி வாங்கிக்காங்க. கருப்பசாமி அப்படியா? பழனி அருகில் கேண்டீன் வச்சு நடத்துறவங்க. வா. இன்னும் ஒரு தரம் 2 ஊருக்கு ஒன்று போல கால் வந்துட்டுவாங்க. முன்னுக்கு பின் முரண்பாடாக விழுதியல்ல, ஒன்று போல விடணும், லோர் இருக்கணும், லோர். உன்னுடைய தொழிலை போய் பார்த்தேன். நீ நினைக்கிற லாபத்தை அடைய முடியாத வேதனை இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இனி அந்த தொழிலை நல்ல வெற்றிகரமா நான் ஓட்டி தரதுக்கு ஜனவசியத்தை உருவாக்கி தந்தா போதுங்களா? ஒண்ணு. இன்னொன்னு, உன் பிள்ளைய பத்தி ஒரு மன வருத்தமும் குழப்பமும் இருக்கு. அதை உங்களுக்கு உட்பட வச்சு தெளிவாக வாழ வச்சு தந்தா போதுங்களா? கால் வந்துட்டு வரலாம். என்ன பந்தல் போட்டிருக்கு? என்ன விஷயம்? வேற என்னப்பா வேணும்? அந்த பத்திரத்தை திருப்பதுக்கு பணம் தந்துட்டேன். இந்தா வெற்றி உண்டு. 3 மாதத்துல உனக்கு விடை கிடைக்கும். ஒருவரால் உதவி கிடைக்கும். வாங்கி தரேன். சந்தோஷமா இருங்க. பத்திரத்தை வாங்கிட்டு திருப்பி கொண்டு வந்து முதல்ல என்னத்தான் பார்க்கணும். சந்தோஷமா வாங்க. கருப்பசாமி உடுமலைப்பேட்டை. தன்னுடைய பொம்பளை பிள்ளைய பத்தி கேட்க வந்த மகன். யார் நீ? பொண்ணா நீ? நல்லா இருக்கு. பிறகு பேசுவோம். வந்து இங்கே வந்து உட்கார வேண்டியதானே? ஏன் அங்கே போயிட்டா? இன்னொரு தடவை கால் விட்டுது. யாரு? அவரை கூப்பிட்டாச்சுலாம் நீ ஓடி வர இரு. இந்த மனதுக்கு ஏக்கத்தை இன்னொரு தடவை கால் வந்துட்டு வரலாம். மனம் திருந்தி உன் பிள்ளை எங்க வர வச்சா போதுமாப்பா? அதுக்கு நீ புதிய வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருவியா? இப்போதைக்கு அங்க பார்த்தேன், அவங்க நல்லா தான் இருக்காங்க. ஆனா அந்த மனத்துல மட்டும்தான் கொஞ்சம் அலப்பாஞ்சுக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் சீர்திருத்தி தெளிவு பண்ணி தரணும். அவ்வளவுதான விஷயம். கால் வந்துட்டு வரலாம். வாப்பா, என்ன வேணும்? குடும்பத்தோட வேண்டாமுங்க. குழப்பவாதியா இருக்கிய, குழப்பவாதியா இருக்கு. கண்ணை மூடு. அப்படி வருமானு கேட்போம். என்ன நினைச்சு பிரார்த்தனை செஞ்சுக்கா, வெற்றி ஆயிடுவேன், ஜெயிச்சுக்கலாம். நல்லா இருப்பா.